இந்த வீக் குக் வித் கோமாலியில் கிரேஸ் அக்கா தான் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ண ரெசிபி தான் லூஃபா ஷார்ட் crust pastry வித் லூஃபா ஷிர்கன். இந்த லூஃபா அப்படின்றது சைனாவில் கிடைக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். இதுக்கு சைனீஸ் ஓக்ரா அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. இது நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த பீர்க்கங்காய்க்கு ஈக்குவலான ஒரு வெஜிடபிள் தான். இதை வச்சு அவங்க சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணியிருந்தாங்க. பீர்க்கங்காய் தோலை வச்சு இந்த பிஸ்கெட்க்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு கூடவே பீர்க்கங்காய் ஸ்ரீகண்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் crust pastry பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 250 ml கப்பு. இதில் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாவோடு சேர்த்துடலாம். பட்டர் நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதே சமயம் சில்லுன்னு இருக்கணும். ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பட்டர் சேர்த்துக்கோங்க. பட் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம மெல்டட் பட்டரை கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சில்டு பட்டர் சேர்க்கும் போது தான் நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது அந்த பிஸ்கெட்கே இருக்கும்ல அந்த டெக்ஸ்சரும் அந்த கிறிஸ்பினஸும் அப்போ தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டர் சேர்த்துட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி மாவுலாம் பிசைகிறோம்ல அந்த மாதிரி கண்டிப்பாக பிசைஞ்சிடாதீங்க. அப்படி பிசைஞ்சிங்கன்னா உங்களோட மாவை பேக் பண்ணி எடுக்கும்போது இந்த பீஸா மற்றதுக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி சாஃப்டான டோவாக ஆகிடும். நமக்கு நல்ல கிறிஸ்பியான பிஸ்கெட் மாதிரி வேணும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். பாருங்கள், நான் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையாமல் லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய பிஸ்கெட்கான டோவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கிளிங் ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளால் பிஸ்கெட்ஸ் பண்ண முடியும். இப்போது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நான் டோவை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு மேட்டில் வச்சுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சைட்லாம் உடஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் குக்கி கட்டர் இருக்கும்ல அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட இது இல்லைன்னா நார்மலாக டிஃபன் பாக்ஸோட மூடி இருக்குல்ல, நீங்கள் அதை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 8 அளவுக்கு பிஸ்கெட்ஸ் கிடச்சிது. இப்போ இந்த அவுட்டரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இந்த ஷேப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸில் தான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப தின்னாக பண்ணிடாதீங்க, ரொம்ப திக்காகவும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ் அளவுக்கு பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் இல்லைனா டூத்பிக் வச்சு லைட்டாக ப்ரிக் பண்ணிக்கோங்க. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பேக் ஆகும்போது மேலே உப்பி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், ஃப்ளாட்டாகவும் இருக்கணுன்றதுனால தான் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ப்ரிக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிஸ்கெட்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலேயும் சூப்பராக இருக்குது. நல்லா தொட்டு பார்த்தா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. இது லைட்டாக ஆறின உடனே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். இப்போது பீர்க்கங்காயோட தோலை வச்சு ஸ்டஃபிங் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக எனக்கு யூஸ் ஆகாது, ஏன்னா 8 பிஸ்கெட்ஸ் தான் எனக்கு வந்திருக்கு. அதனால் ஒரு பாதி பீர்க்கங்காவை மட்டும் எடுத்துக்கிறேன். பீர்க்கங்காவோட தோலை மட்டும் சீவிட்டு அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம், ரொம்ப பெருசாக இருந்தால் சரியாக அரைப்படாது. அதனால நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பீர்க்கங்காவோட தோல், அதையும் இதில் சேர்த்துடலாம். பீர்க்கங்காவோட தோலை நம்ம டைரெக்டாக அரைச்சிருக்கோம், ஆல்ரெடி வதக்கலை. ஸோ இப்போ இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சுட்டு வதக்குங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சிடும்.
ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நார்மலான சர்க்கரை இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. நான் அந்த ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி பண்ணுறதுக்காக சுகர் அரைச்சிருந்தேன். ஸோ அது மீந்ததுனால நான் டைரெக்டாக பவுடர்ட் சுகரே சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். மில்க் பவுடர் வந்து வீட்டில் பண்ணது. ஸோ இதில் சுகர் எதுவும் இல்லை. நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அதோட சுகர் லெவலை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். ஸோ பால் பவுடர் சேர்க்கும்போது சுகர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணாலே நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம பீர்க்கங்காய் ஸ்ரீகண்ட் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் நம்ம பீர்க்கங்காவெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் கட் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்க விரையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஃப்ளஷ் பார்ட்டு சாஃப்டாக இருக்கும்ல அதை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நெய்யில் நல்லா வதக்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷமாவது இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் சேர்த்த உடனே லைட்டாக இந்த மாதிரி தண்ணி விடும். அதிலே இந்த பீர்க்கங்காய் நல்லா குக் ஆகட்டும். இப்போது பீர்க்கங்காய்லாம் நல்லா வெந்துடுச்சு, சாஃப்டாக ஆகிடுச்சு. நான் அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வச்சு ஸ்ரீகண்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ ஹங் கர்ட் சேர்த்துக்கணும். ஹங் கர்ட்னா நார்மலான தயிர் தான். இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் கிளாத்தில் வந்து நான் தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இந்த தயிரில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா திக்காக கெட்டியாக இந்த மாதிரி கிடைக்கிறத தான் ஹங் கர்ட்னு சொல்லுவாங்க. நல்லா முடிச்சு போட்டு கிச்சனில் வந்து அந்த டேப் இருக்கும்ல அதில் கட்டி விட்டுட்டிங்கனாலே ஒரு 3/4 மணி நேரத்தில் அந்த தண்ணியெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி நல்லா திக்காக க்ரீமியாக உங்களுக்கு கிடச்சிரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேக்குக்கு மேலே வைக்கிற க்ரீம் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பீர்க்கங்காய் பேஸ்ட்டிலேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஹங் கர்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆல்ரெடி பீர்க்கங்காய் வேக வைக்கும் போதே நம்ம சுகர் சேர்த்துட்டோம். ஸோ தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக டைரெக்டாக சுகர் சேர்த்துக்காதீங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட பீர்க்கங்காய் ஸ்ரீகண்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்கெட் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த பீர்க்கங்காய் ஸ்டஃபிங் இருக்குல்ல தோல் வச்சு பண்ணது அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்க் பிக்கீஸ் க்ரீம் பிஸ்கெட்லாம் பார்த்துருப்பீங்கல்ல அந்த மாதிரி நடுவில் க்ரீம் இருக்கும்ல அதே மாதிரி நம்ம இதை வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம இன்னொரு பிஸ்கெட்ஸை வச்சு கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி வித் பீர்க்கங்காய் தோலோடைய ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்ரீகண்டை ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் பிளேட்டோட ஒரு கார்னரில் வச்சுருக்கேன். இந்த கேக் ஸ்க்ராப்பர்னு இருக்கும்ல அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் சிலிக்கான் ப்ரஷ் இருக்கும்ல அதை வச்சு கூட இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பிஸ்கெட்ஸ் இதை வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த ஸ்ரீகண்ட் இருக்குல்ல அதை லைட்டாக பைப் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் மேலே கொஞ்சம் குங்குமப்பூ வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட மீதி வந்து அந்த ஸ்டஃபிங் பீர்க்கங்காய் தோல் வச்சு பண்ணது இருந்ததுன்னா அதையுமே லைட்டாக பைப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய லூஃபா ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி வித் லூஃபா ஸ்ரீகண்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப எனக்கு பீர்க்கங்காவோட ஸ்மெல்லே எங்கேயுமே வரலை. அதுவும் அந்த தோல் வச்சு பண்ணியிருக்க அந்த ஸ்டஃபிங் சீரியஸாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். அண்ட் யாருமே பீர்க்கங்காய் வச்சு செஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் எல்லா வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.